என்ன உடம்புல வர வைக்க என்ன ஒரு நாள் அடிக்கிறீங்க ஊட்டு வரேன் ஏய் எங்கிட்டு வந்து நாடா நாய் பிய வா என்ன விட்டு தப்பிக்க ஓடல நான் பாவி பூரா முக்க போற வெக்க போற நாய் சிறப்புற மாதிரி சிறப்புற வெக்க போற கார வந்தனோ சோத்தங்கி சிறப்பா நான் உன்னை காவலை உட்கார வச்சேனே மால ஒரு சாட்சி காட்டுல போட்டா என்ன மத்த வேலை முடிஞ்சு இனிமே நாம இருந்தா வாடா போடுடா நான் வேண்டாம் என்று பலமுறை எடுத்து வைத்தேனே அது இருந்து வந்து கேட்டேனே என்னுடைய வார்த்தை கேட்காம இப்படி எனது கற்பை எடுத்து விட்டீரே ஐயா இதற்கு மேற்பட்ட இந்த பாவி யாரையா திருமணமா திருமணம் கற்பு போனா என்னம்மா எதனா சோப்பு வேலை முடிச்சுதா இவனை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா இவளை நான் திருமணம் செய்து கொள்வேன் திருமணம் என்பது அகராதியிலே கிடையாது எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை ஆனால் ஒன்று இவனை கல்யாணம் பண்ணிக்கோ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ கோபாலு நான் அந்த கப்பல் இருந்து வாழ்ந்தால் இவளை கட்டிக்கிட்ட ஒரு பச்சு ஞாயிற்று என் கண்ணு முன்னாடியே வெட்ட பொருளை தண்ணி போவான் 6 கிலோ எவன் வாங்கி எவன் போகட்டும் 6 கிலோ ஆச்சு என்ன பண்ண திருமணம் செய்து கொள்ள முடியாது இந்த இடத்தை விட்டு என்னால போக முடியாது போக முடியாதா தூக்கி போட்டு போயிடுமா அம்மே அம்மா பொண்ணா அடி வாய தாக்க மாட்டாவா அம்மா புயா புயா போல கேசுறாங்க வெச்சா போற கேஸ் பெயில் வச்சா கூட வெளியே வர முடியும் சண்டைக்காரனை விட்டாலும் விட்டுருவாங்க சாட்சிக்காரனை பிடிப்பாங்க கூட பரவாயில்ல அம்மால சாலை வாங்க அம்மால ஒரு தட்டி அவங்க லாத கட்ட போறாங்க
ஓடி போடுங்க. இருந்தா நமக்கு தாபத்து. ஆமாடா. என் பின்னாடி வாங்க. தானாகி வளர்ந்த மரம் பரம்மா, அதற்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா. நம்பி இருக்குது மண்ண, தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும். ஓடும் நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா, ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சாட்டென்ன. நம்பி இருக்குது மண்ண, தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தையாரு கூறம்மா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா.
நீதி மன்ன தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா இந்த அண்ணனுக்காக நாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வர தங்கா ஏய். உனக்கு என்ன பாக்கி? ஏய். அம்மா, என்ன பாக்கி? ஏய், அடிக்கிறீங்க என்ன? எதுக்கு அடிக்கிறீங்க? ஐயா, யாரு இது கூத்து பையன்? அவனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியல இவ்வளவு பைத்தியம் வாய்க்குறான் இதுதான் சமயம், இதுதான் சமயம். பார்வையும் தெரியாத நீ அந்த பெண்ணை கெடுத்து பைத்தியமாக அப்படியால் நான் செய்ய மாட்டேன் ஐயா. அவளுடைய தங்கை ஐயா, தங்கை ஐயா. பொய் சொல்றா ஐயா, என்னுடைய தங்கச்சி அடிக்காதீங்க ஐயா. நான் அப்படி செய்யல ஐயா. ஐயா, அப்ப நான் செய்யணுமா? ஐயா, என்ன சொல்லுங்க ஐயா? இரண்டு கண்களும் தெரியவில்லை. உன் மீது கரத்தை எப்படி வைத்தேன் யாரு பாருங்க. கட்டுது? நான் சாக்லேட் வாங்கி தரேன். யாரு கட்டுது? சாக்லேட் தேன் முட்டை வாங்கி தரேன். உன்னை யாரு கட்டுது? ஐயா, அப்படி ஒரு தவறு அப்படிப்பட்ட தவறு நான் செய்ய மாட்டேன் ஐயா. ஐயா, ஏய், உன்னை கட்டுது யாரு? என்னது? கப்பங்க கப்பங்க யார் கட்டுது? ஏய், லைட்டா போடுற உன்னை கட்டுது யாரு? வா, ஐயா, தட்டா. உண்மையை சொல்லணும், ஊர் கட்டு. ஏய், ஐயா, இதுல பார்வையும் தெரியாத நீ ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். ஐயா, சரியான தண்டனை செய்ய மாட்டேன் ஐயா. ஐயா, நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் ஒரு நாட்டு இளவரசர் ஐயா. ஐயா, ஐயா, நான் ஒரு நாட்டு இளவரசர் ஐயா. உண்மை கேளுங்கள் ஐயா. இளவரசர் ஐயா, இளவரசர். நாட்டை ஆள வேண்டியவள் இந்த காட்டிலும் வேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் வளர்ந்து திரிகிறீர்கள் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் உண்மைதான் ஐயா. இந்த காட்டில இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக வர காரணம் ஐயா, என்னுடைய நாடு சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு ஐயா, சத்தியபுரி நாடு. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. உண்மைதான் ஐயா. சத்தியபுரி நாட்டில சத்திய நீதி தவறாது அரசாட்சி செய்து வந்தார் என்னுடைய தந்தை சத்தியசீல மன்னர். சத்தியசீல மன்னருக்கு அம்மா பேர் சத்தியவதி தானே? ஆமா ஐயா. தெரிஞ்ச மாதிரி பேசுங்க, நீ யாருங்க ஐயா தெரியவில்லை. ஐயா, சத்திய நீதி தவறாது சத்தியசீல மன்னருக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் ஐயா. புத்தாக மூன்று செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகளா? உண்மைதான் ஐயா. உனக்கு பேர் தானே? ஐயா, என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து ஐயா, முத்து. ஒரு முத்தா 2 முத்தா? ஐயா, ஒரே தங்கை, ஒப்பந்த தங்கை, என்னுடைய தங்கை முத்தழகி ஐயா, முத்தழகி. அவ அங்கதான் நிக்கிறாங்க. ஏய், நீ ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? செருப்பாடாடி. அவ பேராடா சிம்பரானு. முத்தழகி ஐயா, முத்தழகி. ஒரு நாட்டு இளவரசர் உண்மைதான் ஐயா. உடன் பிறந்த தங்கை முத்தழகியின் நாட்டு இளவரசி. உண்மைதான் இந்த காலகட்டத்தில ஐயா. யாரும் மட்டும் அனாதையாக வர காரணம் ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலே விதை விளையாடி விட்டது ஐயா, விதை விளையாடி விட்டது. இல்லையா? ஐயா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் புத்தாக மூன்று செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. நாங்கள் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ்த்து வரும் அந்த ஒரு நாள்.
அப்படி வெக்கப்படாதீ, அப்படி வெக்கப்படாதீ, அப்படி பார்க்காதப்பா, எனக்கு கூட வெக்கமா ஆம்பளைக்கு வாயா வெக்கம். பொம்பளைங்களுக்கு தான் வெக்கம் வருமா? ஆம்பளைங்களுக்கு வெக்கம் வராதா? ஆம்பளைங்களுக்கு வெக்கம் வந்தா வெளிக்காட்ட மாட்டாங்க. பொம்பளைங்களுக்கு வெக்கம் வந்தா அது வெளிப்படுத்துவாங்க. எப்படியா என்னங்க? பார்த்துட்டே இல்லப்பா உனக்கு. அப்படின்னு நினைச்சாலே கால்ல கோலம் போடுவாங்க. ஆம்பளைங்க கல்லா ஆட்டம் பார்த்துக்கிட்டு நிக்கும். வேற ஒண்ணும் இல்லப்பா. வெக்கம் வருது. ஏய், இந்த வயசுல யாருக்குன்னா வெக்கம் வருமா? யாரு என்னப்பா வயசை பற்றி? 50 ஆசை வரும். ராஜா? 50 ஆசை வரும். 7 வயதிலும் அந்த இரும்பு தொண்டை இந்த காந்தகம் கப்பிக்கொண்டது. அம்மா இதுதான் காதலா ஒரு தூரத்தில் மாலையோடு வயது நியாயமாடி பண்ணுது. நீ பண்றது நியாயமா? அதெல்லாம் கிட்ட வருது. ஆமா. நீ நம்ம வயசை வைக்க முடியல. நம்ம பாட்டு வேற. எப்படி எப்படி நம்ம பாட்டு எப்படி? அதெல்லாம் அத சோய் ஆச்சே. எந்த நியாயம் பண்ணுகாதீங்க. உள்ள வந்தியே கது தட்டிட்டு வர வேண்டியதானே? கது உள்ளமா? சரோஜா தேவி எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன். இது மாதிரி மெட்டல் மகாராணி வாயில சொல்லிட்டேன். அவ கூட குடும்பம் நடத்துறா. எவ்வளவு சவால் அப்படிதான் நான் மென்டல். வயது வந்த பசங்க ஆடு வா வா வீடு போன்னு இந்த வயசுல இதெல்லாம் கிளம்பியா? வீடு போடுது. வீடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு பாவாடு கூப்பிடுது. நாளைக்கு சாப்பார கைவிட இருந்தா கூட சரி. உங்களைய பார்த்த உடனே சும்மா கைவிடுங்க நரம்பு அப்படியே துப்புனு துப்புனு அப்படியே உணர்ச்சிடா உணர்ச்சி இப்படி யாரும் அந்த பொம்பளைய பார்த்த உடனே அந்த கைவக்கார எப்படி ஆடும் தெரியுமா? வயசானாலும் ஆமா எப்படி ஆடும்? எங்களுக்கு கொண்டாடி வேணும் பொம்பளைகளுக்கு அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஆம்பளை ஆகணும்னா நாங்க வரமாட்டேன் எங்க வரா? நோச்சா அப்படிதான் மூடி அப்படி இல்லடா நாடா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டு அடமானம் போட்டு உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டு போதிய போட்டு அறிவு இல்ல புத்தியும் இல்ல நீ எதுக்கு வந்த நீ உத வாங்கும். நீ பார்க்க போற நீ வந்து இதான் ஐயாவோட நன்னா வாங்கி அம்மி நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படிலாம் கதவு திறந்து போட்டு நீங்க சொல்லக்கூடாது. நீ பார்த்துட்டியோ? நீ பார்த்துட்டு சொன்ன உடனே நோக்கி வெட்கம் வெட்கம் வெட்கமா வந்து அம்மி. ஏ அம்மி அதை கேட்டவுடனே எனக்கும் மாமி ஓ மாமாக்கு வெக்கமா வருதா? வருதா? மாமாக்கு கருவட்டு படுக்க வச்சு மாமா சொல்லி ஐயோ
4 பேரை வெல்ல முடியாதா? ஆயில தாலி கட்டுறான். உண்மைதாங்க. சாயந்தரம் கைவசம் வாங்குறான். அவன் என்னங்கள் அப்படி? இந்த வயதான காலத்திலேயும் உண்மை. மனைவியை விட்டுக் கொடுக்காத மன்னர், மன்னரை விட்டுக் கொடுக்காத மனைவி, என் மனைவியார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அன்பு மரணம் உடைத்தாயே. வாழ்க்கை பண்பும் பயணம் அது. இந்த நாட்டுக்கு ஏற்ற மக்கள், அன்பான மக்கள், மக்களுக்கு ஏற்ற மன்னவர், மன்னருக்கு ஏற்ற மகாராஜ், என் மனைவியார் உங்கள் இருவருக்கும் ஏற்ற அன்பான காதலர் இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சரை பார்க்க வேண்டும். அமைச்சர் விசப்பொடி வருகிறார். அமைச்சர் விசப்பொடி வருகிறார். வந்து நின்னா பத்தியா ஒலிப்பு கவுத்து விட்ட சேங்கனாட்டம். அம்மா கழுத்து குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பு வீட்டுக்கு விட்டு போடுங்க. யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டு புது வீடு கட்டினாட்டிச்சு பொம்மை எங்கேயோ தேடாது. பையனெல்லாம் அறுத்து விட்ட பணமரம் மாட்டேங்கிறான் பாரு. ஒரு 5 அடி சவுக்கு குச்சி பட்டு எடுத்தாங்க. மொழியில நல்லா பூரா சீவி அவன் கூத்துல ஒரு சொல்லி நம்ம ஊர் முக்கூட்ட பேசுறாங்க. போய் பாரு. மன்னர் மறுபடி உத்தரவு. சந்திக்கிறார் போத மன்னரை. வாழ்க மக்களே வாழ்க. அடுத்த காரணம் என்ன? உன்னுடைய வருகை எதிர்பார்க்க காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய மூத்த மகன் முரளி நகர்வனம் சென்று வருகிறேன் அப்பா என்று எங்கள் இருவரிடம் விடைபெற்றி நகர்வனம் புறப்பட்டார். நகர்வனம் முடித்து வருகின்ற பொழுது பாலசாலையில் நுழைந்து கொண்டிருக்கும் உன்னுடைய தங்கை முத்தரையை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். வெகு நேரம் ஆகிவிட்டது, இன்னும் வரவில்லை. எதற்காக தெரியுமா? தந்தைக்கு பிறகு அணையந்தாரே ஆட்சி செய்ய வேண்டும். இந்த நாட்டின் பொறுப்பை என் மகனிடம் ஒப்படைக்கத்தான் எதிர்பார்க்கிறேன். அதற்கான நாளை குறித்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்றைய சுபதினம் யார் தலைமையில் நடக்கிறது? அமைச்சருடைய தலைமையில் அது ஒண்ணு பாரு. வெள்ளக்கல்லி முகுத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா.
தோறும் வச்சுட்டா கூறாத பூங்காத்துதா கண்டு படுமா வந்து ஊத்தாத்துதா தொட்டி விட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும் வெள்ள கல்லு முகுத்தியும் பட்டுன்னு பின்னதமா தங்கச்சி ஓடிவா 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 நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டியிருக்கமா இன்று பள்ளி விடுமுறை எதற்காக வந்து தெரியுமா தாய் தந்தை பார்க்க வேண்டும் தாய் தந்தை நாம் இருவரையும் சீக்கிரம் எடுத்துக்கின்ற ஓடிவா ஓடிவா ஓடிவா